இன்று காலை முதல் பல இடங்களில் உள்வாங்கிய கடல், மீனவர்கள் அச்சம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாமன் பகுதியில் இன்று காலை முதல் பாமன் அருகே உள்ள சின்னப்பாலம், தோப்புக்காடு, முந்தல்முனை, தரவைத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென வழக்கத்துக்கு மாறாக சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் 500 மீட்டர் தொலைவிற்கு கடல் உள்வாங்கியது. இதனால் கடலுக்கு அடியில் உள்ள உயிரினங்கள், கடல் பாசிகள் வெளியில் தெரிந்தது. அடிக்கடி இந்த நிகழ்வு நடைபெறுவதால் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றால்தான் பெரும் இழப்புகள் தவிர்க்கப்படுவதாக மீனவர் சங்கம் தெரிவித்துள்ளது. சுனாமிக்கு பின்பு குறிப்பாக தனுஷ்கோடி, பாமன், ராமேஸ்வரம், தெற்குவாடி, குந்துக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் உள்வாங்குவதும், கடல் சீற்றத்துடன் காணப்படுவதும், நீரோட்டம் மாறுவதும் அடிக்கடி நிகழ்வதால் பாரம்பரிய மீனவர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாமன் அருகே தோப்புக்காடு, முந்தல்முனை, சின்னப்பாலம், தரவைத்தோப்பு ஆகிய 4 மீனவ கிராமங்களில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் 500 மீட்டருக்கும் மேலாக கடல் வழக்கத்திற்கு மாறாக உள்வாங்கியதால் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 20க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் தரை தட்டி, மேலும் கடல் உள்வாங்கியதால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.